ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக. ரொம்ப பிஸியாக இருப்பீர்கள். அதே சந்தர்ப்பத்தில் இந்த பிஸியான நேரத்திலும் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நீங்கள் வந்து ஜெபித்து போகிறதை கண்டு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நேற்றைய உபவாச ஜெபத்திலே அநேகர் கலந்து கொண்டீர்கள். கர்த்தர் உங்களை அதை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 56ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்பவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார். முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு விரோதமான போர். யோசேப்பு போத்திபாரனுடைய வீட்டில் இருந்த போது அவனை வழி விலகச் செய்யத்தக்கதாக போத்திபாரனுடைய மனைவி தினம் தினம் நித்தமும் அவளுக்கு தொல்லை கொடுத்தாளாம். இதே போலதான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் நாள்தோறும் என்மேல் போர் தொடுக்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலை நான் என்ன செய்வேன், என் சத்துருக்களை விழுங்கவே பார்க்கிறார்கள். பேதுரு அப்படிதான் சொல்லியிருக்கு, எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிறான் பிசாசு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்வேன் என்கிறதான ஒரு தீர்மானத்தை சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னான். 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஒரு பாட்டு இருக்கிறது, நான் பயப்படும் நாளில் உண்மையே நம்புவேன், நான் கலங்கிடும் நாளில் உண்மையை நோக்குவேன் என்ற ஒரு பாடல் இருக்கு. அப்படி நான் பயப்படும் நாளில் உண்மையே நம்புவேன். கர்த்தரை நம்பி இறங்கி புறப்படுகிற எந்த ஒரு மனுஷன் அவன் தோல்வி அடைவதில்லை, அவன் ஜெயம் பெறுகிறவனாய் காணப்படும். இந்த காலவெளியில நீங்களும் நானும் யார் எந்த பக்கத்திலிருந்து நம்மை விழுங்க பார்த்தாலும், யாரெல்லாம் நம்மை கீழே தள்ள பார்த்தாலும், சங்கீதக்காரனை போல சொல்லுவோம், நான் பயப்படும் நாளில். அவர்கள் செய்கிற காரியம் நமக்கு நம்மை பயமூட்டுகிறதா இருக்கலாம். ஆனால் அந்த பயப்படுகிற நாளில் நான் வேற யாரையும் நம்ப மாட்டேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். அப்படி நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டவர்கள். எரேமியாவின் புத்தகத்தில் சொல்லியிருக்கு, மனுஷரை நம்புவதை பார்க்க கர்த்தர் பேரில் பற்றுதராயிருப்பது நலம். ஆகினால் இந்த கால வேளையில் எல்லா சூழ்நிலைகளில் மத்தியில் விசேஷமாய் சத்ரு நமக்கு விரோதமாய் எழும்புகிற நேரத்தில், அந்த சத்ரு ஒருவேளை வியாதியா இருக்கலாம், வாழ்வாதாரத்தின் குறைச்சலா இருக்கலாம், சரீர வியாதியா இருக்கலாம், அல்லாவிட்டால் மற்றவர்கள் நமது மேல் ஏசுகிறதான ஏச்சும் பேச்சுமா இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நம்பிக்கைக்கு ஒரு இடம் உண்டு. நான் பயப்படும் நாளில் உண்மையே நம்புவேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களுடைய சூழ்நிலையின் எல்லா வேளைகளிலும் உண்மையே நம்பி ஓடத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் கிருபைத்தார். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மேலும் பொழிந்தரும். அவர்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தின் பயங்களை அவர்களுக்கு நீக்கும். கர்த்தர் எங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கலையே, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த தைரியத்தோடு நம்புகிறோம், காரியத்தை எங்களுக்கு வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். God bless you abundantly again and again and again and again.